ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி அகாடமி. நம்மளோட சேனலில் இன்றைக்கி டிஎன்செட் 2025ஓட இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் டோட்டல் கேண்டிடேட் வந்து எவ்வளோனா தோராயமாக 1 lakh வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் அப்பியர் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 99,000. ஏன்னா 1 lakhங்கிறது 1 lakh கிடையாது. அப்போ எவ்வளோனா 99 சம்திங் தான் அப்ளை பண்ணினது. அதில் அந்த ஒரு சொச்சம் ஒரு 500 600 வராங்க அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதிலேருந்து ஒரு 6% கேண்டிடேட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம கேண்டிடேட் இது பண்ண போகிறோம் அப்படின்னா 6/100 இன்ட்டு 99,000ன்னு போடும்போது நமக்கு வந்து 5,940 கேண்டிடேட்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்கிறாங்க ஓவராலாகவே. ஓகேங்களா? இதில் வந்து பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 35% வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். ஸோ அதாவது 35% அப்படிங்கும்போது 100 மார்க்குக்கு 40 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதே போல் பேப்பர் 2க்கும் 35%ங்கும்போது 200 மார்க்குக்கு 70 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ரிசர்வேஷன் வந்து சேம் தான். என்னது அப்படின்னா ஓசி வந்து 31%, ஓபிசி வந்து 26.5%, பிசிஎம் வந்து 3.5%, எம்பிசி டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒன்றே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஓசி வந்து 31%, அதாவது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை நம்ம 31%னாவே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 100 போட்டுக்கணும். ஸோ டோட்டலாக நம்ம ஆல்ரெடி எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் 99,000லேருந்து 5,940 எடுத்திருக்கோமா? அப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணும்போது 1,841 கேண்டிடேட்ஸ் வராங்க. இதில் ஓசி கேட்டகரியில் மட்டும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்து. ஓகேங்களா? இப்போ பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம லைஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பியரான கேண்டிடேட்ஸ் வந்து 8,000ன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து நான் அப்ளை பண்ணது வந்து 8,100 அண்ட் சம்திங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 8,000 வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம்னா லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட் அப்பியர்டு. ஓகேங்களா? எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து லைஃப் சயின்ஸில் அப்பியர் ஆகியிருக்காங்க இதுதான் 8,000ன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள் டோட்டல் கேண்டிடேட் அப்பியர்டு இன் டிஎன்செட். அப்போ டோட்டலாகவே எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க 99,000. ஸோ அடுத்து டோட்டல் குவாலிஃபை கேண்டிடேட்ஸ் எவ்வளோன்னு எடுத்திருக்கோம் 6%ல் எடுத்திருக்கோம் இல்லையா? 5,940. இதை நாம் போட்டு கால்குலேட் பண்ணும்போது லைஃப் சயின்ஸுக்கு மட்டும் 480 கேண்டிடேட்ஸ் வராங்க. குவாலிஃபை ஆனவங்க வந்து இவ்வளோ வராங்க. இதில் அப்போ லைஃப் சயின்ஸில் வந்து டோட்டலாக 480 கேண்டிடேட்ஸ்